அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்த முடிவை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இபிஎஸ்க்கு எதிரான இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது என்னென்ன காரணங்கள் முன்வைத்து இது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதிமுகவை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் மற்றும் கே.சி. சுரேன் பழனிசாமி ஆகியோர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனுக்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கக்கூடிய வகையில கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் சட்ட விதிகள் திருத்தப்பட்டிருப்பதாகவும் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகளின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்ற நிபந்தனையுடன் கட்சியினுடைய திருத்தப்பட்ட விதிகளுக்கும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு விண்ணப்பங்கள் அளித்த போதும் அவற்றை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மனுக்களில் முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில தேர்தல் ஆணையம் இந்த அதிமுகவின் திருத்தப்பட்ட அந்த விதிகளை அங்கீகரிக்க கூடாது, அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமனத்தை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அளித்த மனுக்களை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பரிசீலிக்கும் போது நேரில் இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கவும் வழக்கு ஆவணங்களை அளிக்கவும் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் உமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே இந்த கட்சி சின்னம் தொடர்பாக ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கட்சி சின்னத்தை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பொறுத்தவரைக்கும் அந்த மனுவை 4 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வெறும் விளம்பர நோக்கத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.